ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. பிக் பாஸ் வீட் உள்ள ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை சூஸ் பண்ண சொல்றாப்ல. அது எந்த பேஸ்ல தெரியுமா சூஸ் பண்ணோம்? இவங்க பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க மக்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க தான் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணோம். பட் ஆனா இங்க அப்படியே வந்து ஆப்போசிட்டா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பர்சனை கரெக்டா பண்றீங்க, இன்னொரு பர்சனை வந்து எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ஒஸ்டா சூஸ் பண்ணிருக்காங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை சூஸ் பண்ண சொன்னா ஒஸ்டா சூஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும். ஓகேவா, இது இப்படிதான் பார்க்க முடியும். இதுல வந்து இன்னொரு விஷயமும் பார்க்க முடியுது. அதாவது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸையும் வார்டனையும் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்றதா இங்க பார்க்க முடியுது. பட் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் யாரை தெரியுமா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணிருந்தாங்க? எஃப்ஜே அவர்களை தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணிருந்தாங்க. அது உண்மையிலேயே வந்து கரெக்டான விஷயம். ஓகேவா, எஃப்ஜே வந்து இந்த வீட்ல எந்த ஒரு வேலையுமே பண்ணல, கையை கட் பண்ணிட்டு நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காண்டாப்ல. அதே மாதிரி வியன்னா பின்னாடியே தான் சுத்தி இருந்தாப்லே தவிர வேற டாஸ்க்ல ஒரு ஆணியும் பண்ணலன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதே தான் வந்து நம்ம கானா வினோத் அவர்களும் சொன்னாங்க, கொடுத்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி கரெக்டா ஒரு பாயிண்ட் சொல்லித்தாப்ல. இதெல்லாம் காண்டான எஃப்ஜே என்ன பண்றா, திரும்பி வந்து கானா வினோத்தையும் வந்து சொல்லியிருந்தா. சரி, அதை அப்புறமேட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சபரியும் அதை தான் சொல்லியிருந்தாப்ல, இவர் கொடுத்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணாம லத்தாஜிக்கா யூஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி சபரியும் சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம், அதுக்கப்புறம் சுபிக்ஷா, இவங்க எல்லாருமே வந்து எஃப்ஜே தான் சொல்லியிருந்தாங்க. ஏன் வியன்னா எடுத்துக்கோங்க, வியன்னாவே வந்து எஃப்ஜே தான் சொல்லியிருந்தாங்க. வியன்னாக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம வந்து எஃப்ஜே சொல்லாம வேற யாரோ சொல்லிட்டோம்னு வச்சு ஏன் வீக்கெண்ட்ல நம்மள தூக்கி போட்டு அடிப்பாங்க, நம்ம வந்து எஃப்ஜே பெரிய சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தாங்களா? அப்படி இல்லனா நம்மளதான் வந்து எல்லாரும் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ண போறாங்க, நம்ம கூட கம்பெனி எஃப்ஜே இருக்கட்டுமே அப்படின்ற அந்த ஒரு பாண்டிங்காக சொன்னாங்களான்னு தெரியல. அது வந்து லைவ் வரும்போது நான் அப்டேட் பண்றேன். சோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து இவங்கள சொன்னாங்களா. நெக்ஸ்ட் டீச்சர் சைட்லயும் வார்டன் சைட்லயும் வந்து கானா வினோத்தை சொல்றாங்க. யாரு? கனி அவர்கள் வந்து கானா வினோத்தை சொல்றாங்க. அவர் வந்து அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை ஒழுங்கா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது எந்த வகையில எனக்கு ஏத்துக்க முடியும்னு தெரியல. கானா வினோத் அவருக்கு தெரிஞ்ச வகையில எல்லா வகையிலும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாரு. பட் ஆனா இவங்க என்டர்டைன்மெண்டே பண்ணல, இதை வெளியே பாக்குற மக்கள் என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி எஃப்ஜே அவர்களும் வந்து அதை சொன்ன உடனே நம்ம கானா வினோத்தை சொல்லிட்டாப்ல, நீ எப்படியா தான் சொல்ற, நிறைய வேலை பார்க்காதரா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு வார்த்தையை விட்டாப்ல. சோ அதே மாதிரி எஃப்ஜே சொல்லியிருந்தாரா, அதே மாதிரி விஜய் பருத்தி கானா வினோத் தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோல வந்து பிரஜன் அவர்களும் அமித் பார்கவன் தான் வந்து நம்ம வியன்னாவை சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வியன்னாக்கு 2 ஓட்டு வந்துச்சு, அடுத்த ஒரு ஓட்டு வந்திருந்தா வியன்னா ஜெயிலுக்கு. பட் ஆனா இது வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம அரோரா வந்து எப்பவே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து வியன்னா வேணுமுட்டே பண்றா, இவன் வந்து நாமினேஷன்ல வரணும்னு சொல்லி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வரணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கா, அதனால வந்து அவளை ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல போடாதீங்க, எஃப்ஜேவும் வியன்னாவும் ஒன்னா இருப்பாங்க அப்புறமேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, சோ அதனால எதனா இன்ஃபுளுன்ஸ் ஆகி இந்த மாதிரி வியன்னா வரக்கூடாது, எஃப்ஜே வந்து அது பிளஸ் ஆயிடும், அதனால கானா வினோத்தை போட்டாங்களா? எனக்கு புரியல. எப்படி நீங்க வந்து அவங்க பிளஸ்ஸாவே ஆகட்டுமே, எப்படி நீங்க வந்து கானா வினோத்தை போட முடியும் தான் என்னோட கேள்வி. கானா வினோத் அவருக்கு இருக்கிற திறமையில எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாரு. அந்த கிளாஸ்ல கூட வந்து கலாய்க்கிறது, கவுண்டர் போடுறது, அந்த திருக்குறள் சொல்றது எல்லாத்துலயுமே வந்து அவர் கரெக்டா தானே இருந்தாரு. அப்படி பார்க்க போனா இந்த வீட்டுல நிறைய பேர் மிச்சர் சாப்பிட்டு அவங்க எல்லாம் போட்டுருக்கலாமே. அது எனக்கு புரியவே இல்லை. வியன்னா தான் தெரிஞ்சு கரெக்டா சூட் ஆயிருப்பாங்க. வியன்னா வந்து நம்ம பிரின்சிபலா இருக்கட்டும், வார்டனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வார்ன் பண்ணிருக்காங்க, வெளியவே நிக்க வச்சிருக்காங்க, கிளாஸ் உள்ளே என்ட்ரா உள்ள. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த மியூசியம்ல கூட்டு போகும்போது கூட வியன்னாவை கூட்டே போல வெளியே உட்கார வச்சுங்க. இவ்வளவு தூரம் பண்ணிருக்கும் போது வியன்னாவை எப்படி நீங்க வந்து ஒஸ்ட்ல சூஸ் பண்ணாம பெஸ்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. கனி அவர்கள் எதனால இதை கொடுத்தாங்கன்னு சத்தியமா தெரியல. கனி மேல இருக்க ஒப்பீனியன் அப்படியே மாறிட்டே இருக்கு டே பை டே. அவங்க வந்து நிறைய விஷயம் வந்து தப்பா நடக்குது, அதை வந்து அவங்க எப்படி அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு போறான்னு தெரியல. போன வாரம் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த இது வந்திருக்கும்ல, இவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சாங்க, நம்மள அடிக்கல, நம்மள ஃப்ரீயா விட்டாங்கன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல, அதனால அவங்க அப்படி பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா கனிக்கு ரோஸ்ட் இருக்கும் மக்களே, அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். சோ கானா வினோத்துக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது என்னால ஏத்துக்க முடியாது. எஃப்ஜே கொடுத்தது 100% கரெக்ட். வியன்னா கொடுத்திருந்தா இன்னமும் சந்தோஷமா இருக்கும். பட் ஆனா இந்த ஜோடி புறாக்களை வந்து ஜெயிலுள்ள அமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் வந்து மடிமலை பத்தின ஒரு மாதிரி டியூட் பாடிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே தான், சரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒஸ்ட்லயும் ஒஸ்டா சூஸ் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் இங்க வந்து ஹைலைட். சோ இதுதான் மக்கள் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை சூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கான ப்ரோமோ கண்டென்ட், வேற ஒன்றும் இல்ல. இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கானா வினோத் வந்து ஜெயிலுக்கு போதை பத்தி என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் வந்து அவர் அதுக்கு ஒர்த்தே கிடையாது. கானா வினோத் அவரோட வேலையை கரெக்டா பண்ணாப்ல, அவர் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்தது என்னால தனிப்பட்ட முறையில வந்து ஏத்துக்க முடியாது. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி நான் தெரிஞ்சுறேன். அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.